ஒரு ஊரில் கண்ணன் என்ற ஒருவர் இருந்தார். அவருக்கு சொந்தமாக நிறைய ஆடுகள் இருந்தன. நாள்தோறும் அந்த ஆடுகளை கூட்டிக் கொண்டு மேய்ச்சலுக்கு செல்வது அவருடைய வழக்கம். ஆனால் அருகில் இருந்த ஒரு காட்டில் இருந்து ஒரு புலி ஒவ்வொரு ஆடாக பிடித்து தின்று கொண்டிருந்தது. இடத்தையும் மாற்றி பார்த்தார்கள். அப்போதும் புலி வருவதை நிறுத்தவில்லை. கண்ணனுக்கும் என்ன செய்வதென்றே தெரியவில்லை. அதை பார்த்த ஆடுகள் தங்களுக்குள் வருத்தப்பட்டன. இப்படி தங்கள் குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருவராக பலியாவதை அந்த ஆடுகளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அப்பொழுது ஆடுகள் தங்களுக்குள் ஒரு கூட்டம் கூட்டின. எப்படியாவது அந்த புலியின் அட்டூழியத்திற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டுமென முடிவு செய்தனர். தீவிரமாக விவாதித்தனர். அப்பொழுது அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு சிறிய ஆடு எழுந்து சொன்னது, நாம் ஏன் ஒரு ஜோடி கொலுசை வாங்கி அந்த புலியின் காலில் மாட்டிவிடக்கூடாது? தூரத்தில் புலி வந்தால் நமக்கு சத்தம் கேட்கும், நாமும் பாதுகாப்பாக மறைந்து கொள்ளலாமே. அதை கேட்ட மற்ற ஆடுகள் கைத்தட்டி ஆரவாரம் செய்தனர். அருமையான யோசனை என்று அந்த ஆட்டை பாராட்டினர். அப்பொழுது அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு முதிய ஆடு எழுந்து சொன்னது, நல்ல யோசனைதான், அப்படியே செய்துவிடலாம். அப்படியே அந்த புலியின் காலில் யார் கொலுசை மாட்டுவது என்றும் உங்களுக்குள் ஆலோசித்து நீங்களே சொல்லிவிடுங்கள் என்றதாம். அப்பொழுதுதான் இந்த யோசனையில் இருக்கும் ஆபத்து மற்ற ஆடுகளுக்கு புரிந்தது. எல்லா ஆடுகளும் தலையை கவிழ்த்து கொண்டன. ஒவ்வொன்றாக நழுவி மறுபடியும் புல்மேய சென்றன. யோசனை சொல்வதற்கு முன் அதன் விளைவுகளையும் முன்கூட்டியே யூகிக்க வேண்டாமா?